புத்தகங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை அழகாக தமிழில் தொகுத்து இனிமையாக நமக்காக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அரசியல் வாழ்விலும் சமூக வாழ்விலும் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சில அதிசயங்கள் நடக்கும். தந்தை பெரியாரும் ராஜாஜியும் சேர்ந்து ஒரு சுயமரியாதை திருமண விழாவில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது கேட்பதற்கு வியப்பான செய்தியாகத்தான் இருக்கும். சமூக பார்வையில் பெரியாரும் ராஜாஜியும் இரண்டு துருவங்களாக இருந்தவர்கள். அவர்களுக்கு இடையிலே இருந்த நட்பு வேறு, அவர்களுக்கு இடையிலே இருந்த அரசியல் கொள்கை வேறுபாடுகள் வேறு. அதிலும் குறிப்பாக சுயமரியாதை திருமணம் போன்றவற்றை முழுமையாக எதிர்த்தவர் ராஜாஜி. அதனை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியவர் பெரியார். இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு சுயமரியாதை திருமணத்திலே கலந்து கொண்டார்கள். பெரியார் தலைமையிலே அந்த திருமணம் நடைபெற்றது. ராஜாஜி அந்த மணமக்களை அந்த மணவிழாவிலே வாழ்த்தி பேசினார் என்று சொன்னால் ஏதோ கற்பனையில் சொல்லுவது போல தோன்றும். ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றது. 1936 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி குற்றாலத்திலே அந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது. பழைய குடியரசு இதழிலிருந்து அந்த செய்தியை எடுத்து அண்மையில் உண்மை இதழில் வெளியிட்டிருக்கிறார்கள். 1936 ஆண்டு யாருடைய திருமணத்திலே அவர்கள் இரண்டு பேரும் கலந்து கொண்டார்கள்? பட்டணம்பொடி அதனுடைய உரிமையாளர் தங்கவேலு அவர்களுக்கும் அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய வணிகர் ராமசாமி பிள்ளையினுடைய மகள் பூரணத்தம்மாளுக்கும் அந்த திருமணம் குற்றாலத்திலே இருக்கிற ஒரு ஜமீன்தாரின் மாளிகையிலே நடைபெற்றிருக்கிறது. அவருடைய செல்வாக்கு அல்லது அவர் எல்லோரோடும் கொண்டிருந்த நட்பு காரணமாக பெரியார் ராஜாஜி இரண்டு பேருமே அந்த மணவிழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தவிர இலக்கிய செல்வரான டிகேசி என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற டிகே சிதம்பரநாத முதலியார், அந்த முதலியார் என்று சொல்லுவது அன்றைக்கு அவர் அப்படித்தான் அறிமுகமாகி இருந்தார் என்கிற காரணத்தால், பிறகு பூவாளூர் பொன்னம்பலனார் போன்றவர்கள் எல்லோரும் அந்த மணவிழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசியிருக்கிறார்கள். அது புரோகித மறுப்பு திருமணம். எந்த விதமான புரோகிதரும் மந்திரமும் இல்லாமல் ஐயா பெரியார் அவர்கள் தலைமையேற்று நடத்தியிருக்கிற திருமணம். அந்த திருமண விழாவிலே பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒருவேளை நட்பு காரணமாக அந்த பட்டணம்பொடி உரிமையாளரோடு இருந்த நட்பு காரணமாக ராஜாஜி அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் மேடையிலே ஐயா பெரியார் அவர்கள் இப்போது நம்முடைய ஆச்சாரியார் மணமக்களை வாழ்த்தி பேசுவார் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் அவர் என்னுடைய நண்பர் ராஜகோபால் என்று சொல்லாமல் ஆச்சாரியார் என்று தான் சொல்லி அழைத்திருக்கிறார். ராஜாஜி அவர்கள் பேசுகிற போது, இந்த திருமணத்தை நான் இன்றைக்குத்தான் அருகிலிருந்து பார்க்கிறேன். இவ்வளவு எளிமையாகவும் இவ்வளவு தூரம் பல நல்ல செய்திகளை கொண்டதாகவும் இருக்குமானால் இப்படிப்பட்ட திருமணங்கள் நடப்பதில் ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் இந்த திருமணத்துக்கு புரோகிதர் இல்லை என்று கருத வேண்டாம். என்னுடைய நண்பர் ராமசாமி நாயக்கர் புரோகிதராகத்தான் இருந்து இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன், புரியாத மொழியில் சொல்லப்படுகிற அந்த புரோகித மந்திரங்களை விட மணமக்களை உறுதியேற்றுக்கொள்ள சொல்லி மணமக்களை சமமாக நடத்தி வைக்கப்படுகிற இந்த புரோகித திருமணம் எனக்கு உயர்ந்ததாகவே படுகிறது. இந்த புரோகிதரை நான் வாழ்த்துகிறேன் மணமக்களோடு சேர்த்து என்று சொல்லிவிட்டு, மணமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் மனிதன், நான் ஆசீர்வாதம் வழங்கக்கூடாது, கடவுள்தான் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். நான் மணமக்களை பார்த்து என் மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு என் உரையை முடித்து கொள்ளுகிறேன் என்று ராஜாஜி பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு ஐயா பெரியார் அவர்கள் பேசுகிற போது என்னை இதுவும் புரோகிதம்தான் என்று ஆச்சாரியார் குறிப்பிட்டார். இதுதான் புரோகிதம் என்று சொன்னால் வேறு எந்த சடங்கும் இல்லாமல் ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்தி இரண்டு பேரையும் ஒரே மாதிரியான உறுதிமொழிகளை எடுத்து வைத்து கொள்ள சொல்லி நடத்தப்படுகிற இதுதான் புரோகிதம் என்றால், இப்படிப்பட்ட புரோகிதராக இருப்பதில் எனக்கு ஒன்றும் வருத்தமில்லை, சம்மதம்தான் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த செய்தியும் சொல்லியிருக்கிறார். ஆசீர்வதிப்பது கடவுளால் தான் முடியும், நான் மனிதன் ஆசீர்வதிக்கக்கூடாது என்று ஆச்சாரியார் சொன்னார். நாங்கள் உங்களை இங்கு வாழ்த்துவதற்குத்தான் வர சொன்னோம். ஆசீர்வாதம் என்பது மனமாற நீங்கள் சொல்லுகிற அந்த செய்திகள் இந்த மணமக்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உற்ற துணையாக இருப்போம் என்கிற இன்னொரு உறுதிமொழிதான்
வேறொன்றுமில்லை. வாழ்க என்றால் வாழ்ந்து விடப் போகிறார்களா, ஒருவனை ஒழிக என்றால் ஒழிந்து விடப் போகிறானா? நாம் நம்முடைய மன நிறைவுக்காக நாம் மற்றவர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், அவ்வளவுதான் என்று அதற்கும் பெரியார் விடை சொல்லியிருக்கிறார். இது ஒரு அதிசய திருமணம் அல்லது ஒரு அரிய திருமணம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கும் எந்த இடத்திலும் பெரியாரும் ராஜாஜி அவர்களும் சேர்ந்து ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் இப்போதும் கூட பலரும் அதை நம்ப மறுப்பார்கள் என்கிற நிலைதான் இருக்கிறது. ஐயா பெரியார் அவர்கள் பேசுகிற போது இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார். ஆச்சாரியார் மட்டுமல்ல, முதலியாரும் இங்கே வந்திருக்கிறார் என்று டிகேசியை குறிப்பிட்டு அவரும் வந்திருக்கிறார். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்த்துகிற இந்த திருமணம், இத்தனை ஆண்டுகள் நான் நடத்தி வைத்த திருமணத்தில் இது ரொம்ப புதுமையானது என்கிறார். 1928 சுயமரியாதை இயக்க திருமணத்தை ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே 28 தொடங்கி ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இதுவரை நடத்தி வைத்த திருமணங்களில் இது புதுமையானது, இது குறிப்பிடத்தக்கது என்றால் வேறு ஒரு காரணமும் இல்லை. இதுவரையிலே 8 ஆண்டுகளாக நடந்த திருமணங்களில் என்னோடு ஒத்த கருத்துள்ளவர்கள்தான் மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். இந்த புரோகித மறுப்பு, சுயமரியாதை திருமணத்தை மாற்று கருத்து உள்ளவர்கள் ஏற்க மாட்டார்கள். முறைப்படி மந்திரம் சொல்லி புரோகிதர்கள் தீ வளர்த்து நடத்துகிற வைதிக திருமணத்தை மட்டுமே ஏற்கிறவர்கள் இந்த திருமணத்திற்கு, இதுபோன்ற சுயமரியாதை திருமணத்திற்கு வரவே மறுத்து விடுவார்கள். ஆனால் இங்கே அந்த சுயமரியாதை திருமணத்தில் உடன்பாடு இல்லாத ராஜாஜி அவர்களும் டிகேசி அவர்களும் 2 பேரும் வந்திருந்து 2 பேரும் வாழ்த்தியிருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமில்லை, ராஜாஜி அவர்கள் வெளிப்படையாக இந்த திருமணமும் சிறப்பாகத்தான் இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது, மணமக்களை சமமாக நடத்துகிற ஒரு நேர்மையும் இருக்கிறது என்று சொல்லி பாராட்டுகிறார். எனவே இந்த திருமணம் என்னுடைய சுயமரியாதை திருமண வரலாற்றிலும் கூட குறிப்பிடத்தக்க ஒன்று என்று பெரியார் கூறுகிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியும். மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட இணக்கமாக இணங்கி சரியானவற்றை செய்ய முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. நேர் எதிரான கருத்துடையவர்கள்தான், ஆனால் அத்தனை கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் ஓரிடத்தில் இருவரும் இணங்கி வர முடியும் என்பதையும் இந்த மணவிழா செய்தி நமக்கு சொல்லுகிறது. எனவே சுயமரியாதை திருமணம் வெறும் பெரியாரால் மட்டுமில்லை, ஒரு திருமணத்தில் ராஜாஜியும் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது இந்த சுயமரியாதை திருமணம் எதிர்கருத்துடைய ராஜாஜி அவர்களாலேயே பாராட்டப்பட்டிருக்கிற திருமணம், இப்படிப்பட்ட திருமணங்கள் நாட்டில் நிகழ வேண்டும் என்கிற உணர்வையும் இந்த நிகழ்வு நமக்குள் ஏற்படுத்துகிறது.